என ஈன்ற தாய் தந்தையரை வணங்கி, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்னும் பாரதியை வணங்கி, எனது நூல் மதிப்புரையை இப்போது வழங்குகிறேன். நாம் படிக்கும் புத்தகத்தை எல்லாம் மிகச்சிறந்த தளமாக, அந்த தளத்தில் நான் படித்த நூலை பற்றி பேசுவதற்கும், சொல்லுவதற்கும், உரையாற்றுவதற்கும் மிகச்சிறந்த தளமாக விளங்கும் விழுதுகள் அறிவே ஆற்றல் இயக்கத்திற்கும் எனது வாழ்த்துகளையும், நன்றிகளையும், பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட நூல் அழகனும் அழகிகளும். இந்த நூலை எழுதியவர், அடுத்து நூலாசிரியருக்கும், அவங்களும் இந்த இணையத்தில் இருக்கிறாங்க. நூலாசிரியருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர் நீலா அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியைச் சேர்ந்தவர். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்துல மாநில துணைத் தலைவர் பொறுப்பு வகிச்சிட்டு இருக்கிறாங்க. இலக்கியவாதிகளை செயல்பாட்டாளரமான இவர் அறிவொளி இயக்கத்திலேயே அந்த காலத்திலேயே இருந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல பரவலான சமூக பணிகள் எல்லாம் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. எல்லா சோசியல் ஒர்க்கும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. எல்லாமே என்னன்னாக்க பெண்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி அந்த பிரச்சனைகளை கலைந்து அதுக்கப்புறமா தான் இந்த நூலை எழுதி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில சரியான இடத்தை கொடுத்து அதுல இருந்து அவங்களை மீட்டு கொண்டு எல்லா பணிகளையும் அவங்க செஞ்ச பெருமை எழுத்தாளர் அவர்களையே சாரும். புதுக்கோட்டை மாவட்டம் ஆர் நீலா அவர்கள் இந்த அழகனும் அழகிங்களும் நூலுக்கு சிறந்த ஆசிரியராக அவர் இருந்திருக்கிறாங்க. இரண்டாவது 2004ஆம் ஆண்டுலயே புதுக்கோட்டை மாவட்டத்துடைய சிறந்த பெண்மணி அப்படிங்கிற விருது வாங்கி சிறப்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிறை கைதிகளை எல்லாம் அவங்களுடைய வாழ்வை மையப்படுத்தி கற்றது சிறையளவு அப்படிங்கிற நூலை அவர் எழுதியிருக்கிறாங்க. சமுதாயத்துல யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறாங்களோ அவங்க ஏன் பின்தங்கி இருக்கிறாங்க, சமூகம் ஒரு காரணமா, அவங்களுடைய அரசாங்கம், நம்மளுடைய அரசாங்கம் ஒரு காரணமா, எல்லாத்தையுமே அவங்க அந்த களப்பணியிலேயே போய் அவங்க அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டதுதான். அவங்க நிறைய சாதனைகள், சமூக பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுத்தவங்க தான் அந்த ஆர் நீலாங்கிற ஒரு எழுத்தாளர், ஆசிரியர். இந்த இடத்துல அம்மையார் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இருளில் கிடக்கும் வைரங்களின் மீது ஒளி பாய்ச்சும் களப்பணியாக அவங்க செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்துல கலை இலக்கிய களப்பணியாளராகவும் இருந்திருக்கிறாங்க. நடனக்கலைக்காகவே தங்களுடைய வாழ்நாளை ஒப்படைத்துக் கொண்ட தேவரடியார்களுடைய கலைய நேரா போய் அவங்களோட கலந்து பேசி அழிந்து வரக்கூடிய சதுராட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து அது பற்றிய தனது அனுபவத்தெல்லாம் எழுதியிருக்கிறது தான் இந்த நூலோடைய முக்கியமான ஒரு சாராம்சமே இருக்குது. அத நான் முத்து நிலவன் அப்படிங்கிறவர் இந்த நூலுக்கு அணிந்துரை கொடுத்திருக்கிறாங்க. கடைசியா என்ன வாழ்த்திருக்கிறாங்கன்னா, இருட்டில கிடக்கக்கூடிய இந்த மாணிக்க மணிகளை எல்லாம் பேரொளி பரப்பி அந்த வாழ்வில உயர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மையாரை வாழ்த்தி முத்து நிலவன் அணிந்துரையோட இதுல கொடுத்திருக்கிறாங்க. அப்புறம் அண்மையில ஆட்சியாளராக பொறுப்பேற்ற பரத கலைஞர் கவிதா ராமுவும் இந்த நூலுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கிறதாக, இந்த நூல் ஆக்கத்திற்கு காரணம் அவங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உரையில கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது, இப்ப நூல் எப்படி ஆரம்பிக்குதுனாக்க, நேர் நேர் மான்களும் நிறைநேர் மயில்களும் அப்படின்னு ஆரம்பிக்குது. தேவரடியார்கள் அப்படிங்கிற சொல்லு ஒரு வசச்சொல்லா மாறிடுச்சு. அது என்ன தெரியுமா, கலை இலக்கியத்திற்கும் சமூகத்திற்கும் செஞ்சவதான் அதிகம். தேவரடியார்கள் கலை இலக்கியத்துக்கு தொண்டு செஞ்சிருக்கிறாங்க, சமூகத்திற்கும் அவங்க அந்த இலக்கியத்தை பரப்பியிருக்கிறாங்க. அவங்க அதிக தொண்டுதான் செஞ்சிருக்கிறாங்களே தவிர அது வசைச்சொல்லே கிடையாது அப்படிங்கிறத ஆணித்தரமா இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிறாங்க நூலாசிரியர். நான் அறிந்த வரையில இந்நிலைக்கு அவர்களை தள்ளினது யாருங்கிற கேள்வியைதான் முதல்ல வைக்கணும். அடுத்ததான் அவங்களை அந்த படுகொழியில போய் தள்ளினது, அவங்க ஆற்றிய தொண்டுகள், கலை இலக்கியங்கள் எல்லாம் முறையா பதிவு செய்யப்படணும் அப்படின்னு நான் அதை நோக்கிய என் பயணம்தான் இந்த நூல் எனக்கு ஆராய்ச்சி களமா புதுக்கோட்டை மாவட்டம் அமைச்சு கொடுத்தது அப்படிங்கிறத தன்னுடைய உரையில சொல்லியிருக்கிறாங்க. தேவதாசிங்கிற சொல்லுக்கு இறைவனோட ஊழியர் அப்படின்னு பொதுவான பொருள். இதுல கடவுள் சேவைக்கு தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க அப்படிங்கிற பொருள்ல தான் வரும். ஆனா தமிழ்லயே, தூய தமிழ்ல என்னன்னாக்க, தமிழ் தேவரடியார் என்று வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத பட்டினப்பாலை நூலில் ஆதாரமா வச்சு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, கடவுள் சேவை செய்பவராக இந்த காலகட்டத்துல அவங்களுக்கான பொருளாதார தேவைகளை எல்லாம் கோயில் நிர்வாகமே செஞ்சு வந்தது. இவங்க தேவதாசிகள் கௌரவமா தான் பார்க்கப்பட்டாங்க. அவர்கள் ஆன்மீகத்தோடு கலை இலக்கியத்தையும் வளர்த்தாங்கிறது பொதுவா வெளியில இருந்து பார்க்கக்கூடிய சமூக மக்களுக்கு இது தெரியாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய வருத்தமும் கூட அப்படின்னு அவங்க இந்த நூல்ல சொல்லியிருக்கிறாங்க.
இதுல வந்து பிந்துமதியின் கதைங்கிறது தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1 வயது குழந்தையா வன்னி மரத்தடியில வந்து அந்த குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சாம். அந்த வந்து மூத்த தேவதாசியான பாப்பம்மாள். பாப்பம்மாள்ங்கிறவங்க தான் தேவதாசிகள்லயே சீனியர் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவங்க தான் 1 வயசு குழந்தை பாவம் தூக்கி அழுதுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அத தூக்கிட்டு வந்து வந்து அதெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்துல ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது அப்படிங்கிறதையும் குடுக்குறாங்க. தூக்கிட்டு வந்து அந்த குழந்தைய அழகா வளர்க்கறாங்க. தனக்கு என்னென்ன கலையெல்லாம் தெரியுமோ எல்லா கலையும் அவளுக்கும் சொல்லிக் குடுக்குறாங்க. 16 வயசுக்குள்ள அவள் இசை, நடனம், பூவேலைகள் எல்லாமே அவள் கற்றுத் தேர்கிறாங்க. இசையில நல்லா இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே வெள்ளிக்கிழமை வந்து அவங்கள கோவில்ல வந்து சதிராட்டம் ஆடுறாங்க. அவன் ஒரு சில நல்லா ஒரு அந்த வெள்ளிக்கிழமை சதிராட்டம் பக்தர்கள், ரசிகர்கள்லாம் கூட்டம் அலமோதுது. இப்படியே தன்னுடைய கலைகளில் வந்து மிகச்சிறந்தவளாக அந்த பாப்பம்மாள் வந்து அந்த பிந்துமதி சின்ன குழந்தையா இருந்த 1 வயசு குழந்தையா இருந்த பிந்துமதிய நல்லா வளர்த்து விட்டு நல்லா பருவ பெண்ணாக ஆக்கிடுறாங்க. ஆனா இதுலன்னா மற்றவர்கள் போல ஒரு பணக்காரனை தேர்ந்தெடுத்து அவள ஆசை நாயகியா பார்க்கணுங்கிறது அவளுக்கு விருப்பம் இல்ல. அவளோட நடன அரங்காற்றத்தும் போது ஒரு ஜோசியக்காரி வராங்க. அப்ப என்னன்னாக்க வேலவன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரோட காதலி வள்ளி. வள்ளியோட அவதாரம் தான் பிந்துமதின்னு நான் நினைக்கிறேன். எங்கிருந்தோ ஒரு வீரன் வந்து அவள வந்து அடிச்சுட்டு அவள வந்து சேர்த்துட்டு போயிடுவான். ஒரு நாள் அவ கூட்டிட்டு போயிடுவான் பாருங்க அப்படின்னு சொன்னத பிந்துமதி ரொம்ப நம்புறா. ஆஹா நம்மள வந்து யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவ ஜமீன்தாருக்கு வந்து இவ நிறைய கவிதைகள்லாம் எழுதுவா. சொல்லாலேயே கவிதை எழுதுவா. அதாவது முற்றுப்புள்ளி வர எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்களை கொண்டு நிறைய கவிதை எழுதுவா. அதுக்கேத்த மாரி அந்த பாடல்களுக்கு பொருள் என்ன அப்படிங்கிறதையும் மற்றவங்கள கேட்பாங்க. வான் கண்டால், மண் கண்டால், வங்கத்தின் வேர் கண்டால், தேன் கண்டால், வெய்யோன் தன் தேர் கண்டான்ட்டு 2வது சீர் எல்லாமே மெய்யெழுத்துக்களோட வரும். இதுக்கான பொருளை வந்து யார் சொல்றாங்களோ அவங்களையே நான் மனம் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜமீன்தாருக்கு வந்து ஒரு குதிரை வண்டிக்காரன் தான். அவன் நல்லா படிக்க தெரிஞ்சவன். அவன் வந்து என்ன சொல்லுவான், இந்த மாரி எழுத படிக்க தெரிஞ்சவன் வந்து அந்த ஓலைச்சுவடிகளா படிச்சுக்கிட்டு கிறுக்கிக்கிட்டு இருப்பானா, அவன்ட்ட இந்த பாடலை வந்து ஜமீன்தார் படிக்கும்போது அவன் அழகா பொருள் சொல்லியிருக்கிறான். உடனே இந்த ஜமீன்தார் வந்து குதிரை வண்டிக்காரனை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல உட்கார்ந்து அவன் எழுதி கொடுத்த பாட்டை எப்படி அர்த்தம் சொல்லணும்னு அவன்கிட்ட கத்துக்கிட்டு ஜமீன்தார் அந்த பலமுறை மனனம் செஞ்சுட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அவன் வந்து இந்த கவிதைக்கு யார் பொருள் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜமீன்தார் தன் முறை வந்தபோது கம்பீரமாக எழுந்து வாசிக்கிறான். அப்ப வந்து மண் கண்டேன், நின் கண்டேன், மான்விழியால் கண் கண்டேன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப படிக்கிறான். அப்புறம் இன்னொரு முறை கூறுங்கள் அப்படின்னு சொல்றான். அவளுக்கும் பொருள் புரிஞ்சுச்சு. 2 பேரும் அந்த பொருள் சொல்றாங்க. பிந்துமதியின் தலை நாணத்தால் கவிழ்ந்தது. உடனே அவளுக்கு ஆஹா நான் வந்து என் மனதல் வரித்துக் கொண்ட தலைவன், காதலன், மணவாளன் இதோ இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நான் உன்னை வந்து இச்செய்யுள் யாத்த எம்பெருமான் என் இல்லம் ஏகும் நாளுக்காக காத்து கிடக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஜமீன்தாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனந்த கூத்தாடுகிறார். இந்த சமயத்துல வந்து ஒரு நல்ல சீர்வரிசைகளோட பிந்துமதியோட வீட்டு கதவை தட்டுறாங்க. வீடெங்கும் சீர்வரிசைகளா வச்சிட்டு இருக்காங்க. பணியாளர்கள்லாம் வாயை புழக்கறாங்க. இதுல கூட்டிட்டு போனவங்க யாருன்னு கேட்டா குதிரை வண்டிக்காரன். குதிரை வண்டிக்காரனும் அங்க இருக்கிறான். வந்து எல்லோரும் அமருங்கள். நான் சிறிது ஒப்பனை செய்து கொண்டு வருகிறேன்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க பிந்துமதி. நெடுநேரமாகியும் கதவு திறக்கப்படல. கதையை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா ஜமீன்தாருக்கு பேர் அதிர்ச்சியா இருந்தது. பிந்துமதி காணோம். அவ எங்கேயோ மாயமா ஒளிந்து மறைந்து விட்டாள் அப்படின்னு போட்டிருக்கு. தாடிட்ட கதவு இருக்க தையல் போன மாயம் என்ன? கடும் கோபத்திறன் வெளியில வந்த ஜமீன்தாருக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது. என்னன்னாக்க குதிரை வண்டிக்காரனையும் காணோமா. இந்த இடத்துல குதிரை வண்டிக்காரனாய் வந்து பிந்துமதியை காண குதிரை வண்டியை காரணம் அப்படிங்கும் போது அவருக்கு என்ன தோணுதுனாக்க அந்த அந்த குதிரை வண்டிக்காரன் வந்து முக்கண்ணனோட மைந்தன். முக்கண்ணன் யாருனாக்கா ஜமீன்தாராக இருக்கலாம். அந்த முக்கண்ணனுடைய மைந்தன் தான் குதிரை வண்டிக்காரன். அதுக்கு வள்ளியாக வந்தவள் தான் பிந்துமதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிந்துமதியின் கதையை ஒட்டிய சில ஆய்வுகளையும் தரவுகளையும் இந்த நூல்ல இந்த நூல்ல கதையாசிரியர் இருந்து சில கதைகள் எல்லாம் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது போலதான் பிந்துமதி போன்ற பெண்கள் தான் இந்த கதையில நிறைய பேர் வர்றாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. புதுக்கோட்டை சமஸ்தானம் தமிழகத்தினுடைய மற்ற பகுதிகளை விட சற்று வித்தியாசமா இருக்கும். வறண்ட பூமி. எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த பூமி வந்து தண்ணியை வந்து தக்க வச்சுக்காது. காஞ்ச பூமியாதான் தெரியும். அதன் சுற்று வட்டார பகுதியில கலை இலக்கியம் செழித்து வளர்ந்துருக்கு. தேவதாசிகள் வந்து கலை இலக்கியத்திற்காகவே அவங்க பிறப்பெடுத்து கொண்டாடப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பிந்துமதி போன்ற கதையின் மாதிரி நிறைய கதைகள் இங்க இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து அம்பிகையை வணங்கிட்டு தான் தேரோட்டத்துல கலந்துக்கிறாங்க.
இது ஆதிகால வழிபாடு. தாயும் மகனுமே இங்கு கொண்டாடப்படுகிறார்கள். அதாவது பசிப்பினி போக்கும்போது அவள் அம்பிகையா இருக்கிறா, எதிரிகளிடமிருந்து காத்து நிற்கும்போது அவ கொற்றவையா இருக்கிறா அப்படிங்கிறத பிரிச்சு சொல்றாங்க. யார் அம்பிகை, யார் கொற்றவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முருகன் கொற்றவை மைந்தன், தாய் வழி சமூகம் வந்து காவல் தெய்வம். 5 நூற்றாண்டு வரை எங்குமே தாய் வழிபாடுதான். ஆண்களை தெய்வமாக வழிபடலாம் பிற்கால நூற்றாண்டுலதான் வருது அப்படிங்கிறாங்க. அதாவது மக்கள் ஒரு இனக்குழு மக்களும் தங்களை வீர தீரம் மிக்கவனை தங்கள் தலைவனாக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தலைவரா ஆக்கினவங்கதான் முருகன் அப்படின்னு சொல்றாங்க. வட இந்தியாவுல ஸ்கந்தர்னு சொல்றாங்க. தமிழர்கள்ல முருகன். இளமை, உற்சாகம், காதல், வீரம், அழகு, தீமையை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் இந்த தலைவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காளிதாசன் அப்படிங்கிற ஒரு கவிஞர் வந்து குமார சம்பவம் அப்படிங்கிற நூலை வடமொழியில தான் எழுதினார். அந்த நாடகம் வந்து அப்புறம் பிரபலம் ஆகுது. இந்த நாடகத்தோட உள்ளடக்கம் என்னன்னாக்க, வடநாட்டு ஸ்கந்தனும் தமிழ்நாட்டு முருகனும் ஒன்றாக்கப்படுகிறார்கள். ஸ்கந்தனோட மனைவி வந்து தேவசேனாவாகவும், முருகனுடைய காதல் மனைவியான வள்ளியும் சேர்ந்துதான் முருகனுக்கு 2 மனைவிகள் சொல்லிட்டு உருவாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 13ஆம் நூற்றாண்டிலேயே இந்த செய்தி வந்திருக்கிறதா சொல்றாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை 5ஆம் நூற்றாண்டு வரை முருகனுக்கு வள்ளிதான் மனைவியா இருந்தாங்க. இங்கே 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பழங்கால கோயில்கள்ல எதுலையுமே வள்ளி தெய்வ யானை சமேதரா வீட்டு முருகனை பார்க்கவே முடியாது. தெய்வ யானைங்கிறது வரவே இல்லை, வள்ளிதான் முதல்ல வந்தாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இனக்குழுக்கே தலைவனாயிருந்த பின் தங்களை காத்து நிற்கும் சிறு தெய்வமாகி வடநாட்டு சமூக பண்பாட்டு கலப்பாலதான் பெருந்தெய்வமாக்கப்பட்டவன் முருகன். அது வரைக்கும் முருகன் வந்து சிறு தெய்வமா தான் இருந்தார். எல்லா வடநாட்டு சமூகமும் கலந்து வந்ததுனால பெருந்தெய்வமாக்கப்பட்டவன் தான் முருகன் அப்படின்னு இந்த நூல்ல ஆதாரத்தோட சொல்றாங்க. பழங்கால முருகனும் வள்ளியும் நம்மை போல எளியவர்களா இருந்தாங்க. மரம், செடி, கொடி, குன்று, பறவை, விலங்கு எல்லாம் அனைத்தும் முருகனோட அம்சமா இருந்தது. அதாவது என்ன, இயற்கையே முருகன்கிற மாதிரி இருந்தது. அதான் இந்த இந்த கட்டுரையில அழகா சொல்லியிருக்கிறாங்க. பரமசிவன் அப்படிங்கிற கட்டுரைகள் எல்லாம் ஆதார நூலாக வச்சு இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க. மிகச்சிறந்த நூல். இதுலயே வந்து நிறைய தேவரடியார்களை பத்தி உள்ள கதைகள்லாம் இதுல இருக்குது. அடுத்து முத்துக்கண்ணம்மாள் அப்படிங்கிறவங்களுடைய கதை. இதுல வந்து சமீபத்துல இவங்க வந்து சதிராட்ட கலைஞரோட நிறைவு கலைஞர். தொடக்க கலைஞர் யாருன்னா பாப்பம்மாள்ங்கிறவங்க தான் தொடக்க கலைஞர். முதல்ல ஆதி கலைஞர் வந்து பாப்பம்மாள். அதாவது சதிராட்ட கலைஞர் நிறைவு கலைஞர் யாருக்கிட்ட, விராலிமலையில உள்ள முத்துக்கண்ணம்மாள் அப்படிங்கிறாங்க. இவர் தான் கடைசி தேவதாசியா இருக்கிறாரு. சமீபத்துல பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர். இன்னைக்கும் அது உயிரோட வாழ்ந்து கொண்டு இருக்கிற 80 வயசு கடந்து இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. 1947 விராலிமலையில 32 தேவரடிகள் இருந்ததாக இந்த நூல் சொல்கிறது. ஆடல் பாடல் ரசிகர்களாக புதுக்கோட்டை மன்னர்கள் ராஜகோபால தொண்டைமான் தான் இருந்திருக்கிறாரு. இதில் எல்லாத்துக்கும் ரசிகரா இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்துல தீவட்டி வெளிச்சத்துல சதிராட்டம் நடக்கும். இந்த தேவரடியார்கள் ஆடுவாங்க. ஆட்டம் முடிஞ்சதும் எல்லாருக்கும் அவங்க சன்மானம் கொடுப்பாங்க. இலக்கண சுத்தப்படி ஆடின நடன மங்கைக்கு கொஞ்சம் கூட அச்சர பிசகாம தப்புலாம் கலக்காம கரெக்டா ஆடின நடன மங்கைக்கு வெள்ளி காசுகளை பரிசா கொடுத்தாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்க முத்துக்கண்ணம்மா ஒரு பேட்டியில கொடுக்கும்போது, நாங்க அப்ப வாங்கின வெள்ளி காசுகள்லாம் எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஒரு புண்ணியமா நினைப்போம், பிறந்த புண்ணியமா நினைப்போம். இப்ப கிடைச்சுள்ள பத்மஸ்ரீ விருதால ஒரு அங்கீகாரம் கிடைச்சதே தவிர பொருளாதார ரீதியில கொஞ்சம் ஒரு மாதிரி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற முத்துக்கண்ணம்மா வருத்தப்படுறாங்க. அந்த அளவுக்கு அந்த காலத்துல ஒரு அரசருடைய ஆதரவும் இருந்ததுனால உண்மையிலேயே மனம் நிறைந்த ஒரு அங்கீகாரமா தெரிஞ்சது. இப்ப வந்து பத்மஸ்ரீ விருதால அங்கீகாரம் கிடைச்சதே தவிர மத்தபடி மன நிம்மதி எதுவும் கிடைக்கல அப்படின்னு தன்னுடைய, ஏன்னா இந்த தேவரடியார்கள் கதை வந்து தேவரடியார் நிலைமை பின்னுக்கு தள்ளப்பட்டதுனால அந்த வருத்தப்படுறதாக சொல்றாங்க. பறவைகளை போல ஊரை சுத்தி இயற்கை அகம்புறம் நக்கல் நையாண்டி என்று பாடிய விரலியர்கள் தான் எங்கள் மூதாதையர் அப்படின்னு முத்துக்கண்ணம்மாள் சொல்றாங்க. விரலியர் இங்கு அதிகமா இருந்த காரணத்தினால்தான் இந்த ஊர் விராலிமலை என்று பெயர் பெற்றதாக முத்துக்கண்ணம்மா சில நிருபர்கள்ட்ட பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து தேவதாசிகள் வந்து அம்பிகையோட அம்சமா கருதப்படுறாங்க. அவங்கள பார்க்கிறது புனிதமான செயலா கருதப்பட்டது. அவர்களை பார்ப்பதன் மூலம் சகல பாவங்களும் நீங்கும்னு சகுன சாஸ்திரம் சொல்லுது.
அரசன் ஒருவன் புதிதா முடிசூட்டி கொள்ளும் போது தேவதாசி வீட்டோட வாசல் மண்ணெடுத்து இடுப்புல பூசிக்கொள்ளும் வழக்கம் கூட ஒரு காலத்துல இருந்தது அப்படிங்கிறத நிறைய ஆதார நூல்களை கொண்டு இவங்க ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த நூல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது மாரிக்கண்ணம்மான் கதை. மாரிக்கண்ணம்மாவை பார்த்த முதல் நாள் நன்றாக நினைவிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மாரிக்கண்ணு, முத்துக்கண்ணம்மாள், பாப்பம்மாள் இவங்க எல்லாருமே தேவரடியார்கள் லிஸ்ட்ல வர்றாங்க. முத்தம்மாள் மாரிக்கண்ணுவிடம் சொல்றாங்க, என்னை ஒரு எழுத்தாளர்னு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்பவே எங்களுக்கு மனசு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு செந்தில் ஆண்டவனோடு காட்டுக்குரத்தி வள்ளியின் திருவுருவம் காண கிடைக்குது. ஏன்னா அந்த இடத்துல மாரிக்கண்ணு வந்து ஒரே பெண்ணே முருகனாகவும் நடிக்கிறான், வள்ளியாகவும் நடிக்கிறான். அப்ப ஒருத்தியே நாயகனும் நாயகியும் மாறி மாறி ஆடியது, நாயகன் நாயகி பாவத்தோட ஆடியது எங்களுக்கெல்லாம் பரவசத்தை அளித்தது அப்படின்னு அவங்க இந்த நூல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நடனம் ஆடும்போது அவர் முகத்துல கவர்ச்சியில ஒரு இளம் பெண்ணோட முகமே தென்பட்டது. அவங்க வயசானவங்கதான். ஆடும்போது ஒரு கன்னிப்பெண் இளம் பெண்ணோட முகம் தெரியுது. பேட்டையும் போது 70 வயசு மூதாட்டியா அமர்ந்து அவங்க பதிலளிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் நடக்குது? இந்த டான்ஸ் ஆடும்போது இளம் பெண்ணா இருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பேட்டிக்கு ஆடும்போது பார்த்தா 70 வயசு அம்மா மாதிரி தெரிகிறாங்க. எப்படி இது இவங்களால முடிகிறது என்று முகமலர சிரிச்சுக்கிட்டு அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளும் ஒரு பக்குவம் அவங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறத மிக அருமையா இந்த நூல்ல விளக்கியிருக்கிறாங்க. அடுத்தது காவிய ஓவியங்கள். இதுல வந்து என்ன நடனமாடுகிற மாது வந்து ஓவியம் வரைகிறது ஒரு சிறந்த கலை. அதனாலதான் சிலப்பதிகாரத்துல ஓவியமும் அங்க நிறைய வந்திருக்குது. இசை முத்தமிழ் இசை இயல் இசை நாடகம் எல்லாமா கலந்த ஒரு காப்பியம் தான் மணிமேகலை. சோ அப்ப ஒரு மலைப்பாங்கான பகுதி, அதுல ஒரு சுனை இருக்குது. சுனையில கரையில வந்து ஒரு சிறு பாறை மீது ஒரு பெண் நடன முத்திரையோட கை காட்டி நிக்கிறான். முத்திரை காட்டி நிக்கிறாங்க. கண்களில் காதல், முகத்தில் புன்னகை, கையில் மடந்த சிறு தாமரை பூலா வச்சுட்டு நிக்கிறான். எதிரே ஒரு ஓவியன் அமர்ந்து அவளை வரைஞ்சுகிட்டு இருக்கிறான். அவன் கண்கள் பார்ப்பதை அவன் கை அப்படியே பதிவு செய்து கொண்டிருக்கிறது. இத வந்து சொல்லுவாங்க இல்லையா, கண்ணு பாக்குறத கை செய்யும்பாங்களா, அந்த மாதிரி அவங்க ஒரு ஓவியனுக்கு அந்த கலை இருக்கிறது. அவன் வந்து காற்றில் ஆடும் அவளோட காத்துல ஆடக்கூடிய காதோர குழல் கற்றை கூட அவன் கைகளால் சாகா வரப்பெறுகிறது. அதாவது காத்துல முடி அசையுதான். அந்த முடி நெற்றில வரும்போது அந்த நெற்றில உள்ள முடியும் சேர்த்து அவன் வரையும் போது உண்மையாவே அந்த அவன் கைகள் வந்து சாகாவர பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அவன் முகத்துல ஒரு துறவியின் தவம் போட்டதுன்னா அவ்வளவு அழகான ஒரு பெண் வரும்போது காம கண்ணோட்டத்தை நோக்காம கலை ஓவியத்தோட கலை கண்ணோட அவன் பார்க்கும்போது அவன் துறவியின் தவம் போன்றதும் தெய்வீக மௌனமா இருக்கிறாங்க. புலன்கள் 5 ஓவியத்திற்குள் புகுந்து கிடக்குது. என்னதான் கண்கள் பார்த்தாலும் மனது அவ்வளவு அழகான ஒரு பெண்ணை பார்த்தாலும் எந்த விதமான புலன்களுக்கும் அவன் கட்டுப்படாமல் அடக்கி வைத்துக் கொண்டு ஓவியத்திற்குள்ள அவன் புலன்களை அடக்கி கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவியனை வந்து இங்க அவங்க வந்து சிறப்பித்து காமிக்கிறாங்க. கடந்த 3 மணி நேரமா அவன் இதை செஞ்சுட்டு இருக்கிறான். அவளும் 3 மணி நேரமா நின்றுட்டு இருக்கிறான். வலது கையில பூக்களை ஏந்திக்கிட்டு கண்களை வெட்கம் தாங்கி எப்படி சிருங்காரபவன் காண்பித்தாலோ அதே கோலத்திலே இப்போது நிற்கிறான். 3 மணி நேரங்களுக்கு மேலாகியும் கூட அவன் உதட்டு சிரிப்பை உணரவிடலை. கொஞ்ச நேரம் சிரிச்சா கூட நம்ம போட்டோவுக்காக கொஞ்ச நேரம் சிரிச்சா கூட போறோம்ப்பா போறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க அந்த 3 மணி நேரமாவும் அவங்க சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. இன்னும் 1 மணி நேரத்துல ஓவியம் வந்து முடிய போற நேரம். அப்ப எங்கிருந்தோ வந்து அந்த சொனையில இருந்து ஒரு அட்டைப்பூச்சி அவ கால்ல ஊறுது. அப்ப வந்து ஏதோ ஊறுதே அப்படிங்கிற உணர்வு கூட இல்லாம அவள் கால்ல ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சுது. அவ அப்படியே நிக்கிறா. அந்த நேரம் கூட, ஏன்னா அந்த காலத்துல வந்து போட்டோவுக்கான மாடலிங்காகவும் இந்த நடன மாதர் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமாக இந்த நூல் கூறுகிறது. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது, இன்னொரு பூச்சி வருது, அடுத்து இன்னொன்னு, இப்படி வரிசையா வந்துட்டே இருக்கும். ஓவியம் முழுமை பெறும்போது அப்படியே அவள் மயங்கி சரிகிறாள். ஏன்னா அவ உடம்புல உள்ள அத்தனை ரத்தத்தையும் அட்டைப்பூச்சி வந்து முழுங்கிடுச்சு, உறிஞ்சிருது. அவ உடம்புல அப்புறம் என்ன இருக்கும்? அவள் மயங்கி சரிகிறாள். இப்படி ஒரு சிறுகதையை நான் சின்ன வயசுல படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஆசிரியர் நீலா இதுல அருமையா பதிவிட்டு இருக்கிறாங்க. நிர்வாண ஓவியம் ஒன்று வரைய ஒரு இளம் தாய் மாடலாக நிற்கிறார். ஓவியம் ஒன்று வரைய ஒரு இளம் தாய், ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாய் வந்து மாடலா நிக்கிறாங்க. ஓவியன் வந்து பாதி ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கும் போதே அவளுடைய இளம் மார்புல இருந்து பால் வடிகிறதாம். ஓவியன் வந்து திகைத்து போகிறான். யுகம் யுகமாய் தொட்டு தொடருவோர் உணர்வுக்கலை என்பதனை சித்தன்னவாசலின் ஓவியங்கள் நமக்கு நன்கு அறிய தருகின்றன. சித்தன்னவாசல் ஓவியங்கள்ல இந்த சிற்பம் அப்படியே இருக்குங்கிறத இந்த நூல்
ஒரு இதுல இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஆசிரியர் நீலா அவர்கள். அடுத்தது கல்லோ காவியமோ அப்படிங்கிறதுல பெரும்பாலும் வீர தீர செயல் புரிந்த இறந்த வீரனின் நினைவாக வைக்கப்படும் மொத்தையான மண் உருவங்கள் தான் பிரசவத்தின் போது இறந்து போன பெண்ணுக்கான சுமைதாங்கி கற்களாகவும், இதை தாண்டி தெய்வ வழிபாட்டுக்கு சில குறிப்பு பொருள்களையே உருவாக்கி இருந்தாங்க. உதாரணமா முருகனை குறிக்கிறதுக்கு ஒரு வேல், அந்த வேல் மட்டும் இருந்தாலே முருகனையே பாக்குற அளவுக்கு, ஒரு சின்னதா ஒரு மயிலழக பார்த்தாலே அந்த இடத்துல ஒரு முருகனை பாக்குறது, அதுதான் சின்ன குறிப்பு பொருளை வச்சாலே அந்த உருவத்தை பாக்குற மாதிரி. இதுதான் அவங்களுடைய அடையாளமாக, கடவுளை வழிபாட்டுக்குரிய அடையாளமாக இருந்தது. காலப்போக்குல என்னாச்சு? விதவிதமான உருவ வழிபாடுகள் தோன்றின. குறியீடுகளை இணைச்சாங்க. 4 கைகள், 8 கைகள் கொண்ட தெய்வ உருவச் சிலைகள்லாம் இறைவன் எல்லா திசைகளிலும் நீக்கவன் இருந்திருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காக தான் 4 கை, 8 கை இதெல்லாம் பறிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறத கல்லோ காவியமோ அப்படிங்கிற நூல்ல நூலாசிரியர் அழகா இத பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுல கோயில் என்பதற்கு கோயில், அதாவது அரசனின் இல்லம் என்பதே பொருளாகும் அப்படிங்கிறாங்க. கோனா அரசன், இல்லைனாக்கா அவன் இருக்கிற வீடு. அந்த ஊருக்கே ஒரு அரசன், அந்த உலகத்துக்கே ஒரு அந்த ஊருக்கு அந்த அந்த பகுதிக்கே ஒரு காக்கக்கூடிய தெய்வமாக அந்த அரசனும் அந்த தெய்வமும் இருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் உச்சபட்ச அதிகாரம் அரசர்களுக்கு தான் இருந்தது. வேற யாரும் அதிகாரம் செய்வதற்கான அவங்க இல்லை அப்படிங்கும் போது, அப்ப இறைவனுடைய அரசனுடைய இல்லமே கோயில் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த இதுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது தேவியுடைய கதை. இதுல என்னடாக்க கோல போட்டி நடக்குது. அதுல தேவின்னு அழைச்சிருந்தாங்க. தேவி வந்து இந்த நீலா அவங்களுடைய ஆசிரியருடைய புது தோழி அப்படிங்கிறாங்க. இவங்க நீலாங்கிறவங்க வந்து எல்லா புதுக்கோட்டை மாவட்டத்துல எல்லா இடங்களுக்கும் போய் அங்க உள்ள சமூக பிரச்சனைகளை தீர்த்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து, அவங்களுக்கு வந்து சமூக பிரச்சனைகள்ல இருந்து ஒரு தீர்வு கொடுத்து சமூகத்துல நல்ல அந்தஸ்து உள்ள பெண்களா மாற்றுனது யாருனாக்க திரு நீலா அவர்கள் தான். அவங்க சொல்றாங்க, ஒரு ஒரு கோலப்போட்டி நடந்தது. அதுக்கு நடுவரா தேவியை கூட்டிருந்தாங்க. தேவி என்னுடைய புது தோழி. மாறுவேட போட்டிக்காக தேவியுடைய குழந்தையவே குட்டி மகளுக்கு அலங்காரம் செஞ்சு கூட்டியிருந்தாங்க. அது தேவி மாதிரியே நடிச்சும் காமிக்குது. எல்லா விதமான அலங்காரமும் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பல குழந்தைகளை, அங்க உள்ள பல குழந்தைகள் சிவனா, பார்வதியா, முருகனா, வள்ளியாக எல்லா கைவண்ணத்திலையுமே இவங்க குழந்தைகளை வந்து வேடமிட்டு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல வந்து கோல போட்டி நடக்குது. அது வந்து புள்ளிகள் வச்சு கோலம் போடுறது வேற விஷயம். சங்கரன் தனையா சாரங்க மருகாவுல இன் 5 புள்ளி வச்சு தனையா அப்படிங்கறது அந்த கோலத்தோட புள்ளிகளுக்கு பதிலாக எழுத்துக்களையே இணைத்து கடைசியில அந்த மீனோடைய உருவத்துல வந்து இணைக்கிற மாதிரி இணைச்சு கோலங்களை எல்லாம் எண்ணி பார்த்தாக்க அப்படியே ஒவ்வொரு புள்ளிகளை எண்ணி பார்க்கிற மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களையும் படித்து பார்த்தால் அது ஒரு பாடல் போல வந்துவிடும். இது மாதிரி கோலங்கள் காட்டும் வாழ்வு அப்படிங்கிறதுல அருமையான ஒரு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நீரில்லா நெற்றி பாழ் அப்படிங்கிற போது கோலமில்லா நெற்றி, கோலமில்லா முற்றம் பாழ் அப்படின்னு சொல்றாங்க. கோலமிட்ட கைகளுக்கு கோடு போடுவது என்ன கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அவசர கோலத்தில் அள்ளி தெளித்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற நிறைய கலை, என்னென்ன கலைகள்லாம் பெண்களுக்கு வருமோ எல்லா கலைகளும் இதுல கொடுத்திருக்கிறாங்க. நம்ம வீடுகள்ல படிக்க தெரியாத பிள்ளைகள் கூட பிரமாதமா கோலம் போடுவாங்க. நல்லா படிக்காத பிள்ளைங்க டிராயிங் நல்லா போடுவாங்க. அவங்கள பார்த்தா மார்கழி மாசம் ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரஃப் நோட்ல எல்லாம் கோலம் போட்டுட்டே இருப்பாங்க. அப்ப நல்லா படிக்காத பிள்ளைங்க கூட கோலம் போடாததுல நல்ல ஸ்கில் திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. போதிய இடைவெளி விட்டு புள்ளி வைக்கும் சரியான வடிவம் கொண்டு வர அதனுடைய அந்த எந்த புள்ளிய எங்க இணைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரு திறமை இந்த கோலம் போடும் பிள்ளைகளுக்கு வரும் என்பது அந்த காலத்துல கோலம்கள் காட்டும் வாழ்வு அப்படிங்கிற தலைவுல முன்னோர்கள் சொல்லி வச்சதுல ஒரு ஒரு உண்மை இருக்கிறதுங்கிறத கொடுத்திருக்காங்க. அரிசி மாவுல கோலமிட்டு சிற்றுயிர்களுக்கு உணவளித்தல் அறப்பண்புகளும் இதுல இருக்குது. ஆனா இன்னைக்கு யார் கோலம் போடுறாங்க? கோலமே போடுறது இல்ல. சாக்பீஸ் கட்டி மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுல ஒரு டிசைனை போட்டு விட்டுறாங்க. அதுவும் அப்பார்ட்மெண்டா இருந்தா தண்ணியில தொடச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுல சாக்பீஸ கோலம் போட்டுறாங்க. இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வரக்கூடிய செயலாக அந்த காலத்தில் அர்த்தமுள்ள செயலாகவும் இருந்தது. தேவதாசிகள் கோயில்ல மட்டும் இல்ல, தங்கள் வீடுகள்ல உள்ள கோலங்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. கீழே உள்ள படங்கள்ல வந்து ஐஸ்வர்ய கோலம், அப்புறம் ஹிருதய கமலம் கோலம் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஐஸ்வர்ய கமலம் போட்டா வறுமை இல்லாமல் எல்லா ஐஸ்வர்யங்களும் நம்ம வீட்டை தேடி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த கோலம் போடப்பட்டது.
ஹிருதய கமலம் இருந்தனாக்க உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். முக்கியமாக இருதய பிரச்சனை உள்ளவர்கள் ஹிருதய கமலம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உறவினர்கள் கூட இத சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இது போன்ற தேவதாசி பெண்கள் வீட்டு வாயிற்படிகளில் அழகழகான கோயில்களாக கோலங்களாக போட்டு வைத்திருப்பார்கள். அடுத்து தேர்கோலம். வேகமாகவே வா மோர் போர்மோ மேளதாளமே. அதாவது மாலை மாற்று வடிவத்துல கீழே வந்து ஒரு சொற்கள் முடியும், மேல அதே சொற்கள் முடியும். ரெண்டையும் எப்படி இணைச்சு படிச்சாலும் ஒரே எழுத்துக்களை வந்து முடியும். மாலை மாற்று எழுத்து வருத்தனம் தேவதாசுகளுடைய விகட கவிங்கிற சொல்ல எந்த பக்கம் இருந்து படிச்சாலும் ஒரே பொருள் தரும் இல்லையா? அது மாதிரி வேகமாகவே வா, வேகமாகவே வா. மாலைய ரெண்டு பக்கமும் எழுத்தினாலும் அத டிசைன்ல கோலம் போட்டாலும் அது கோலமாக அமையும். பூக்களால மாலை தொடுத்தாலும் மாலையாக அமைகிறது என்று இந்த நூல்கள்ல அழகாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது இதுல வந்து அந்த காலத்துல வந்து ஜோதிடர்கள் மந்திரம் குறி சொல்வதுதான் பிரதான தொழில் சொல்றாங்க. காணாமல் போன பொருள் எங்கே இருக்கிறது அப்படின்னு துப்பு கொடுப்பது, பிடிக்காத பண்ணை ஆணை வசியம் செய்வது, இதெல்லாம் பிரேமானந்தாவுக்கு பிரியமான தோழி அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு உண்டு. சோ அவங்க யாருன்னாக்க மந்திரமா தந்திரமா இது போன்ற வெற்றிலையில மை போட்டு பார்ப்பது, திருநீர் மந்திரித்து கொடுத்தல், இதெல்லாம் ஒரு கூட்டம் அவளை சுற்றி நிற்குங்கிறாங்க. மருதமுத்துங்கிற ஒரு அறிவியல் இயக்க நண்பர் தான் இவங்க பண்றது எல்லாமே சித்து வேலைகள், மேடைக்கு மேடை செஞ்சு எல்லாமே தந்திரம் தான், மந்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்தினது இது முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி இந்த நூல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுல வந்து கால கணிகையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னன்னாக்க நமக்கு உனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத உடனே அவங்க சொல்லுவாங்க. ஒரு விளையாட்டு போல மீளா ஆசிரியர் வந்து அவங்க கிட்ட என் கையை மூடி நீட்டினேன், என் கைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. முதல்ல தட்சண வையி தாயி அப்படின்னு சொல்றாங்க அவங்க, அந்த கணிகையருங்கிறவங்க. 20 ரூபாய் எடுத்து வைக்க மேல 1 ரூபாய் வைக்க சொல்லி வாங்கி கொண்டு கைப்பிரமை மேலும் கீழே மாட்டிபடி இன்னும் 1 ரூபாய் எடுத்து 21 ரூபாயா வையி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, பணம் இல்லட்டினா மனுஷன் பணம்தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆக்ரோஷத்தோட சொன்னாங்க. தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. தொடர் பேச்சுல என் கைக்குள்ள 45 ரூபாய் இருக்குது அப்படின்னு சரியா சொல்றா. அவ சரியா சொல்லிவிட்டாள் என்பதற்காக அவ திறமையான ஜோசியக்காரி அப்படின்னு நான் சொல்லல. அவ சொல்றதெல்லாம் பழிக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. சரியா கணிப்பதற்கு ஒரு திறமை இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கொள்றேன். உண்மையாவே என் கையில 45 ரூபாய் இருந்தது அப்படிங்கிறத ஆசிரியர் இங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சோ இதை என்ன சொல்றாங்கன்னா, ஜோதிடம் என்ற சொல் முதல்ல நாலடியாறுதான் வந்திருக்கு. ஜோதிடம் தானே இகழ் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. வானநூல் பயிற்சிகள் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. இப்ப என்னன்னாக்க கணிகையர் அப்படின்னு யாருன்னு கேட்டாக்க பரத்தை என்றும் கணியர் என்றும் யார் என்றால் ஜோதிடர் என்றும் மக்களிடையே புரிதல் உள்ளது. கணிகையர் குலத்திலேயே ருத்ர கணிகையர் என்று புரிவினர் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சித்திரவதைகள் அப்படிங்கிற தலைப்புல தேவதாசி பெண்கள்ல பல வகை இருக்கிறாங்க. சிவன் கோவில் தேவதாசிகள் தோள்பட்டையில சூளம் பொறிச்சிருப்பாங்க. பெருமாள் கோவில் திருமால் கோவில் தேவதாசிகளுக்கு சங்கு பொறிக்கப்பட்டிருக்கும். இதை சூட்டுக்கோளால அவங்க உடல்ல பொறிக்கும் நாள்ல அவர்களோட வழி மறக்கிறதுக்காக ஒரு லட்டு வழங்கப்படும். அந்த லட்டுல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டாக்க வறுத்து இடிக்கப்பட்ட திணை மாவு இருக்கும், மலை தேனை வச்சு அதை பிசைஞ்சிருப்பாங்க, பச்சை கற்பூரம் இருக்கும், ஏலக்காய் இருக்கும், இன்ன பிற பொருள்களோடு முற்றாத இளம் மஞ்சள் கஞ்சா பூ இருக்கும். கஞ்சா வந்து இன்னைக்கு வந்து போதைப் பொருளா இருக்குது. ஆனா முற்காலத்துல மூலிகையா இருந்த காலத்துல இந்த லட்டுகளும் தயாரிச்சுட்டு பிரசாதமா மருந்து பொருளாக பயன்படுத்தி வந்திருக்கிறது அப்படிங்கிறத இதுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கஞ்சா செடிகள் வளர்ப்பதை அரசாங்கம் தடை செய்திருக்கப்பட்டது பிறகு இந்த பழக்கம் சுத்தமா இல்லாம போயிடுச்சு. அது வந்து ஒரு 100 ரூபாய் கூட ஒரு நூல்ல இருக்குது, ஒரு வெண்பா இருக்குது. திருமூலர் திருமந்திரத்துல இந்த நூலை எழுதியிருக்கிறாரு. அது வந்து அந்த காலத்துல வந்து பச்சை குத்துதல் சொல்லுவாங்க இல்லையா? காலமாட்டத்துல இரும்பு அச்சால சூடு போடுவது மாதிரி அந்த முத்திரைகள் பச்சை குத்தி வழக்கம் மாறி வந்துள்ளது. கொட்டை மஞ்சள், கரியாந்தழை சாறு, விளக்கெண்ணெய் 3 சேர்மானத்தினால உருவாகும் ஒரு பசைதான் இதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதுதான் என்னாச்சு இன்னைக்கு டாட்டூ அப்படிங்கிற பெயர்ல அழகு கலைகள்ல பச்சை குத்துதல் நவீன வடிவம் தான் அந்த காலத்துல பச்சை குத்துதல். மாரிக்கண் அம்மாளும் தன்னோட தோள்பட்டையில ஓங்கிற எழுத்தோட குறுக்க வேல் இருக்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை பச்சை குத்தி எடுத்துக்கிறாங்க. அடுத்தது இது வந்து வடுப்படுத்தலும் உறுப்பு சிதைத்தலுங்கிறதுல மீனாட்சி சுந்தரம் அவர்கள் எழுதிய நூலை ஆதாரமா வச்சு இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாங்க.
அடுத்தது மதுரைக்கார பெண்களும் இல்லை, பொதுவாவே பெண்களுக்கு நவரத்தினங்கள் மீதான பிரேமையும் அறிவும் வியக்கத்தக்கதா இருந்தன அப்படிங்கிறாங்க. பெண்கள்னாலே நகை மேல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அது எல்லா காலத்திலுமே இருந்தது. நவ என்பதற்கு புதியது என்றும் 9 என்றும் பொருள் உண்டு என்பது இங்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே உடலின் அங்கங்களாக பிரித்து பார்க்கப்படுகிறது. நவரத்தின மோதிரங்களை அணிந்தாலே நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சில ஜோசியர் சொல்லுவாங்க. அதை நம்பிக்கிட்டு நம்ம டாக்டர்கிட்ட போகாம அதை என்ன பண்ணுவாங்க, நவரத்தின மோதிரங்கள் போட்டாலே உடம்புல உள்ள அத்தனை வியாதிகளும் சரியா போயிடுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னாக்க, திருவிளையாடல் புராணத்துல மாணிக்கம் விற்ற படலம் அப்படிங்கிறதுல அதுல சொல்லியிருக்கிறாங்க. பற்கள் முத்துக்களுக்கு ஓமைப்படுத்திருக்கிறாங்க. முத்துக்களுக்கு பற்களுக்கு உவமை. இப்ப முத்து போன்ற பல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, முத்து பல் உருவகத்துல உவமைகளே வரும் இல்லையா, அது போல எலும்புகள் வைரம், தசைகள் பவளம், கண்கள் நீலம், முடிகள் வைடூரியம், பித்தம் மரகதம், கொழுப்பு கோமேதகம், கபம் புஷ்பராகம், மாணிக்கம் ரத்தம் என்று திருவிளையாடல் புராணம் நவ ரத்தினங்களை நவ உடம்பில் ஏற்படும் உடம்பில் இருக்கிற எல்லா உடம்புகளில் அங்கங்களாக 9 அங்கங்களாக பிரித்து பார்க்கப்படுகிறது என்பதை திருவிளையாடல் புராணம் மூலமாக இங்கே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பஞ்சரத்தின மோதிரம் என்று உண்டு, நவரத்தின மோதிரம் என்று உண்டு. இரண்டில் ஏதாவது ஒன்றை வாங்கி அணிந்து கொள்வது இந்த மாதிரி தேவரடியார்களின் பெருங்கனவு. ஏகப்பட்ட ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்து சேர்க்கும், உடல் நலம் கொடுக்கும் என்பது இவர்களது நம்பிக்கையாக இருக்கிறது. அடுத்தது அவள் ஒரு காரியங்கிறதுல விராலிமலை முருகனோட அருள்வேசி விடும் பக்தர்கள் அதிகமா கேட்கறது என்னன்னா குழந்தை பேரு தான். ஏன்னா அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு குழந்தை பேரு வேணும்னு சொல்லி கேட்டுதான் விராலிமலை முருகனை வேண்டி வருவாங்க. திருமணமாகி 10-15 வருஷம் ஆகியோட குழந்தைகளா தம்பதிகளை இங்க அதிகம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. முருகனோட பிரதிநிதியாக தேவதாசி பெண்கள் சில வீடுகள்ல புத்திர பாகிய சடங்குகள் செய்யறாங்க. ஏன்னா முருகனுக்கு அடிமையாக அவங்க அடியார் வேலை செஞ்சதுனால அவங்கள ஒரு நல்ல மாதராக, ஒரு அடியார்களாக பாவித்து புத்திரபாகிய சடங்குகள்லாம் செய்யறாங்க. மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, தாவரங்களுக்கு கூட சிலர் செய்வது உண்டு. தாவரங்களுக்கு கூட இந்த விஷயத்த செய்யறாங்க. தென்னை, வாழை போன்ற மரங்கள்லாம் தளன்னு வளர்ந்துட்டே போகும், ஆனா காய்க்கவே காய்க்காது. காய்க்காத தென்னை மரத்தோட குருத்து பகுதியில வரப்போற இடத்துல உலக்கையால ஒரு இடி இடிப்பாங்க. அப்புறம் ஏதோ மந்திரம் மாதிரி சொல்லுவாங்க. இப்படி செஞ்சாலும் உடனே காய்ச்சி தள்ளிவிடும் என்ற நம்பிக்கைதான். குடும்ப பெண்கள் பல குடும்ப பெண்கள் தன்னுடைய அருள் வேண்டி நோன்பு இருக்கிறாங்க. தேவதாசி பெண்களுடைய அருள் பாலிக்கும் சக்தி வேண்டி நோன்பு இருக்கிறாங்க. ஔவையார் இதுல பாட குடும்பத்துல பிறந்த ஒரு விரலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல பதிவு செஞ்சிருக்காங்க. தேவதாசிகளுடைய மூதாதைகளை ஒருத்திதான் ஔவை அப்படிங்கிறது இவங்களுடைய நம்பிக்கையா இருக்குது. ஔவை பாட்டி அல்ல, ஒரு இளம்பெண்ணா இருந்து அப்புறமா பாட்டி ஆயிடுறாங்க. ஒரு அதியமானுடைய தோழி என்று இங்கே பதிவு செய்யப்படுகிறது. அடுத்து தேவதாசிகளுடைய ஔவை நோன்பு கூட நம்ம இதுல தை மாசமும் மாசி மாசமும் ஔவையார் கொழுக்கட்டை, ஔவையார் நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அதுல ஆண்களே அங்க இருக்கக்கூடாது, அதனால நடுராத்திரி தான் அந்த அந்த பூஜையை செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேவதாசிகளின் ஔவை நோன்பு கூட சடங்கு முறைகளும் இந்த இளம் ஔவையை கொண்டாடுகின்றன அப்படிங்கிறாங்க. தமிழகத்துல இந்த அவளுக்கு 3 இடங்கள் கோவில் இருக்குது. ஆனா ஒவ்வொரு தேவரடியார்களும் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போகும்போது ஒரு கைப்பிடி சோற்றை பானையில வச்சுட்டு தூங்குவாங்களாம். அப்ப அதை ஔவை உண்ணுவதாக ஐதீகமா அவங்க நினைக்கிறாங்க. சோ இது போன்ற நல்ல நல்ல கதைகள், நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் அழகாக இந்த நூல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து முத்தம்மாள் நல்லா ஒரே இடத்துல 100 பேருக்கு அப்பெண்களை பார்த்தேன். HIV-யால் பாதிக்கப்பட்ட மக்களோட எண்ணிக்கையில அந்த பகுதி மாவட்டத்திலேயே முதலிடத்திற்கு வந்ததுனாக்க புதுக்கோட்டை மாவட்டத்துலதான் ஏதோ ஒரு இடத்துல அந்த பகுதி மக்களுக்கு HIV-னால அதிகம் பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழிப்புணர்வு முகாமுக்கு நீலா ஆசிரியர் அம்மா வந்திருக்கிறாங்க. இவங்கதான் எல்லாரோடையும் சேர்ந்து களப்பயணம் ஆற்றி அங்க உள்ள பெண்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கண்டு அவங்கள சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து உள்ள மனிதராக மாத்திட்டாங்க. அடுத்தது இறைவனை நாயகனாக கொண்டாடும் போது இருக்கும் மன உணர்வுகளுக்கும் அரசனை நாயகனாக கொண்டாடும் போது இருக்கும் மன உணர்வுகளுக்கும் ஒரு நுண்ணிய வேறுபாடு உண்டுங்கிறத அந்த இடத்துல சொல்றாங்க. இறைவனை நாயகனாக கொண்டாடும் போது அப்போ ஒரு மாதிரி மனநிலை இருக்கும், அரசனை நாயகனாக கொண்டாடும் போது அப்போ ஒரு மாதிரி வேறுபாடு இருக்குங்கிறத ஒரு தேவரடியாரே கருத்து சொல்லியிருக்கிறதா
பதிவு பண்ணிருக்கிறாங்க. முக பாவம் நுணுக்கமாக தெரிய முகத்துல தீவட்டி வெளிச்சத்துல மின்னும் விசேஷ முகப்பூச்சிகள் எல்லாம் அவங்க பூசிக்கிறாங்க. சதிர் பாரதத்தின் தாய். சதிர் புராண கதைகள் ஆயக்கலைகள் 64 அடிப்படையில வெளிப்படுத்துறதுதான் இந்த சதிர ஆட்டம். அவங்க கூடிய தேவரடியார்களுடைய ஆட்டம் என்று இங்க பதிவு செஞ்சுக்கிறாங்க. குறிப்பிட்ட பெண்கள் மட்டுமே ஆடிய சதிராட்டம் இன்னைக்கு குடும்ப பெண்களும் ஆடும் கலையாக மாறியதற்கு ருக்மணி அம்மாளும் நடன ஆசிரியர் பத்மா சுப்பிரமணியம் தான் பரத கலைஞர்கள் தான் காரணம். அவங்கள எல்லாரும் இந்த ஆட்டம் ஆடலாம்ங்கிறத சமுதாயத்துல கொண்டு வந்ததே இந்த ருக்மணி அம்மாளும் பத்மா சுப்பிரமணியம் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஆசிரியர் அவர்கள். காலம் காலமாக அவர்கள் மீது திணிக்கப்பட்டிருந்த அவல வாழ்விலிருந்து மீண்டும் சுயமா உழைச்சு உன்னும் சுயமரியாதை உணர்வுதான் காரணம். 1992 ஒரு சம்பவம் நடந்திருக்குது. 2018 அந்த சம்பவத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. விராலிமலை தேரடித்ததுல இருந்து ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கிறோம். நல்ல கூட்டம். திடீர்னு ஒரு போலீஸ் கூட்டம் உள்ள ஒரு பெண்ணோட முடிய பத்தி இழுத்துட்டு உள்ள போறாங்க. அவ இழுத்துட்டு போறதுனால மக்களுக்கு அது சாதாரண நிகழ்ச்சியா தான் தெரிஞ்சுது. என்னன்னாக்க திருச்சியில இருந்து விராலிமலை போகக்கூடிய நிறைய பேருந்துகள் செல்லும். அதுல ஒரு கம்பெனியை சேர்ந்த 4 பஸ் மட்டும் திருச்சியிலிருந்து விராலிமலை வழியாக மதுரை, மணப்பாறை, சிவகங்கை என்று செல்லும். இதுல சென்று சேரும் ஊரின் பெயர் மேலே பெரிய எழுத்தில் எழுதியிருக்கும். வழிங்கிற இடத்துல பாத்திமா நகர், விராலிமலை, மணப்பாறை என 4-5 ஊர் பெயர்கள் இருக்கும். அதுல விராலிமலை மட்டும் சிவப்பு நிறத்துல எழுதியிருக்கும். சற்று பெரிய எழுத்துல வேற எழுதியிருக்குமா. இதுல உள்ள அயோக்கியத்தனத்தை கண்டுபிடிச்சு அந்த பெண்கள் என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணி அதுல உள்ள தைரியமான பெண்கள் இதை கண்டிச்சு நோட்டீஸ் அனுப்பலான்ட்டு முடிவு பண்றாங்க. அந்த எழுத்துக்களை எல்லாம் அழிச்சு மற்ற ஊர்களுக்கு உள்ள வண்ணத்திலேயே இந்த ஊரை நீங்க எழுதுங்க அப்படின்ட்டு 1 வாரம் காலக்கெடு விதிச்சிருக்கிறாங்க. கடைசியில என்னாச்சு, அரசாங்கம் இதை மாத்திட்டு 2 நாள்களில் சிவப்பு நிறம் மாற்றப்பட்டது. இதை அழகாக ஒருங்கிணைப்பு செய்தவர் யாருன்னு கேட்டாக்க விஜயா அப்படிங்கிற பெண்மணி. இந்த விஜயா, ஆர் நீலா, இவங்களுடைய முத்தம்மாள், முத்து கண்ணம்மாள், மாரிக்கண்ணு இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் இந்த களப்பணியில இருந்திருக்கிறாங்க. அவருக்குள்ள இருக்கும் தலைமை பண்பு வெளிப்பட இந்த நிகழ்வு ஒரு காரணமா இருந்தது. இவ்வளவு காலம் இது இப்படித்தானே இருந்தது. காலம் காலமாக அவங்க மேல் திணிக்கப்பட்டிருந்த அவல வாழ்விலிருந்து மீண்டு சுயமா உழைச்சு அதுக்கு ஒரு ஒரு தீர்வு கண்டு உன்னும் மரியாதை உணர்வுதான் காரணம் அப்படிங்கிறத இந்த இதுல களப்பணியோட விதை ஊன்றி விதையை ஊன்றதுனால இன்னைக்கு அரசு இன்னைக்கு அரச மரமா ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது காரணம் அன்னைக்கு ஊட்டுன களப்பணியின் விதைதான் இன்னைக்கு விளைந்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது இதுல சவுந்தரவள்ளி அப்படிங்கிற ஒரு தேவரடியார் தேவரடியார்கள் பெரும்பாலும் திருமணமே செய்து கொள்ள கூடாது அப்படிங்கிற நிலைமையில இருந்தாங்க. காவிரி கரையில பசைய வயல்களுக்கு மத்தியில் ஒரு பங்களா இருந்தது. அதற்கேற்றான் போல 18 வயசுலயே சவுந்தரவள்ளி அழகாக விக்ரமா ஜொலிச்சிட்டு இருக்கா. அவங்களுக்கு அந்த தேவரடியார்கள் தொழில இருந்து வேற தொழில்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது செயற்கை வைரம் பட்டத்திட்டக்கூடியதாக அவங்களுக்கு அந்த தொழில் சொல்லிக் கொடுத்தாங்க. வெளிநாட்டுல இருந்து வந்த வைர வியாபாரி அந்த சவுந்தரவல்லியினோட அழகுல மயங்கி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருந்தாங்க. மனோகரி அவங்களுடைய அம்மா சவுந்தரவல்லி இப்படி மாறிட்டாளே அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு கடைசியில 1 வாரம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு போன் வருது. 1 வாரத்துக்கு பிறகு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து உடனடியா கிளம்பி வர சொல்லி மனோகரிக்கு போன் வந்தது. என்னவோ ஏதோ வென்று அலறி அடிச்சுட்டு ஓடுறா. அங்கே அவள் கண்ட காட்சினா தன்னுடைய அருமை மகள் சவுந்தரவல்லி தன் மனம் கவர்ந்த மணாளனை பதிவு திருமணம் செய்திருக்கிறார். அந்த பதிவு திருமணம் செய்த அந்த கணவர் யாருனாக்க வைர வியாபாரியாக வந்த அப்துல்லா என்ற இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் தான். இந்த திருமணத்தை நடத்தி வைத்தவர் யாருன்றாக்க மாவட்ட ஆட்சித்தலைவர். இது நடந்தது 1994 அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் பிறந்துருச்சு. அப்துல்லா இப்ப துபாயில இருக்கிறாரு. சவுந்தரவல்லியின் பெயர் முஸ்லிம் பெயராக மாறிவிட்டது. இப்ப அந்த தேவரடியராக இந்த சவுந்தரவல்லிக்கும் ஒரு மீட்பு மறுவாழ்வு கிடைச்சதாக இந்த நூல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது அந்த 4 பேருக்கு நன்றி அப்படிங்கும் போது இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்த மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டதுக்கு களப்போராளியாக இருந்தவர். இவர் யாருனாக்க பெரியாரின் சமகாலத்தர். பெரியாரோட சமகாலத்திலேயே வாழ்ந்தவர். மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் தான் முதல்ல தேவதாசி முறையை ஒழிக்க பாடுபட்டவர். அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. தேவதாசி முறை மட்டுமல்ல, குழந்தை திருமணம், பெண்கள் சொத்துரிமை, இப்படி எல்லாத்துலயுமே முத்துலட்சுமி ரெட்டி மூவாளூர் ராமாமிர்த அம்மையாரோடய சேர்ந்து பணியாற்றி இவங்களும் அந்த இதுல பணியாற்றி இருக்கிறாங்க.
ஏமி கார் மைக்கேல் அப்படிங்கிறவங்க தென் மாவட்டங்களில் முத்துலட்சுமி ரெட்டின்னு சொல்றாங்க. கோவில்களிலிருந்து உள்ள தேவதாசிகள் எல்லாம் மீட்டு படிக்க வச்சதோடு அவங்களுக்கு திருமணமும் செஞ்சு வச்சாங்க அப்படிங்கறதுல ஏமி கார் மைக்கேல் அப்படிங்கிறவங்க முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிற பேரோட இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் ராமாமிர்தம் அம்மையார், முத்துலட்சுமி ரெட்டி இவர்களோட முயற்சிகளுக்கு பக்கபலமா நின்றவர் யாருன்னு கேட்டாக்க தந்தை பெரியார் தான். சோ கடைசியில என்ன சொல்றாங்கன்னாக்க அந்த 4 பேருக்கு நன்றின்னு சொல்லிட்டு நூலோட நிறைவுல 4 பேருக்கு தேவதாசி ஒழிப்பு போராட்ட களங்கள் அப்படிங்கிறதுல எல்லா நூல்களையும் ஆதாரமா வச்சு எழுதியிருக்கிறாங்க. கடைசியில பின்னூரில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, முதலாய் அந்த கோவிலுக்கு போயிருந்தேன். எனக்கு திருமணமான புதிது. அதுவரை நான் மயில்களை பார்த்ததே இல்லை. 1, 2 அல்ல, நூற்றுக்கணக்கான மயில்கள் இருக்குது. அடிவாரத்திலேயே ஒரு பெட்டை மயில் குஞ்சுகளோடு மேய்ந்து கொண்டிருந்தது. படியேறி மேலே போக எங்கும் எதிரொலிக்கும் அதன் அகவல் சத்தங்கள் என்று மயில்கள் மயில்கள் மயில்கள். விராலிமலை என்றாலே மயிலும் மயில் சார்ந்த மலையும் என்பதே என் நினைவில் பதிந்து கிடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தேவதாசி முறையில HIV பாதிப்பில் மாவட்டத்திலேயே முதலிடத்தில் இருந்தது. அதற்கு காரணமாக அங்குள்ள தேவதாசிகள் சுட்டி காட்டப்பட்டனர். அதுக்கு அவங்கதான் காரணம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்பாடுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில அங்க ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இப்ப மாரிக்கண்ணு, முத்தம்மாள், ஜெயா ஆகியோர் எல்லாம் வழக்கமாறாங்க. இப்படியே தேவதாசி முறை ஆதரிப்பவர்களும் சரி எதிர்ப்பவர்களும் சரி கருத்தரங்கின் விளைவாக 33 பெண்கள் தேவதாசி முறையிலிருந்து விலகி வந்து உழைத்து வாழ விரும்பினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல முடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது தேவதாசிகளின் கலை இலக்கிய திறனைகளில் மையல் கொண்டு அதை நூலாக்கம் செய்யறதுல நான் தேவதாசி முறை ஆதரிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. யார் வாசகர்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. எத்தனை ஆழமான படுகொழிக்குள்ளும் இருந்து கொண்டே தன்னோட வாழ்வை ஒரு கலையா இலக்கியமா மாற்றிவிடத்துக்கு ஒரு பெண்ணால முடிகிறது அப்படிங்கும் போது இத்தோடு இந்த கலை இலக்கியம் நம் பாட்டிகளின் சொத்து, இது பேரை பிள்ளைகளுக்கான நமக்கான சொந்தம், நம்மளோட தமிழுக்கான சொந்தம் என்று நினைத்து என்று எண்ணி இருட்டில் கிடக்கும் இந்த மாணிக்க மணிகள் பேரொளி பரப்பி வாழ்வி உயரட்டும் எனது அன்பான வாழ்த்துக்கள் என்று முத்துநிலவனுடைய வாழ்த்துக்களோடு நான் இந்த அழகனும் அழகிகளும் இந்த கவிதை இந்த நூலை மதிப்புரை செய்து நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீலாமா வந்து வேள்பாரி வாசகர் மன்றத்திலயும் இருக்கிறாங்க. அதனாலதான் உங்க புத்தக இதை பார்த்த உடனே நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு கண்டிப்பா நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாம்மா, நான் விருந்தினர்களை வர சொல்லியிருந்தேன். சரி, நான் பாக்குறேன், முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்கிறேன் அப்படின்னாங்க. அதான் தொடக்கத்திலேயே அவங்க வந்திருந்தாங்க. நூலாசிரியர்களே வணக்கம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து விருந்தினர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இணையத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்க. அதுதான் ரொம்ப ஒரு சிறப்பான புத்தகம். ஆனா எனக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும்தான். அந்த இவங்களும் சொன்னீங்கல்ல, ருக்மணி பத்மா சுப்பிரமணியம் சொன்னீங்க இல்லையா? ஆக்சுவலா வந்து தமிழகத்தில் தேவதாசிகள்னு சொல்லி முனைவர் கே சதாசிவன் வந்து ஒரு ஆங்கிலத்துல ஒரு புத்தகம், ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி ஒண்ணு எழுதியிருப்பாரு. அத வந்து தமிழ்ல வந்து கமலாலயன் அவங்க மொழிபெயர்த்திருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தேவதாசிகள் ஆடின நடன முறைக்கு பேர் வந்து சதிராட்டம் சொல்லுவாங்க. அந்த சதிராட்டம் அப்படிங்கறதான் இவங்க வந்து பரதநாட்டியம்னு பேரு மாத்தி அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி பிள்ளைங்க, அந்த கம்யூனிட்டியில் உள்ள பெண்கள் மட்டும்தான் ஆடணும், அது அவங்களுக்கான சொத்துங்கிற மாதிரி மாத்திட்டாங்க. அந்த சதிராட்டத்துல வந்து நம்ம இந்திய அளவுலயே புகழ் பெற்று விளங்குன ஸ்வர்ணமுகிங்கிறவங்களை வந்து ருக்மணியும் பத்மா சுப்பிரமணியம்னு ஓரம் கட்டிட்டாங்க. இன்னைக்கு அவங்களோட நிலைமை வந்து படுமோசமா இருக்குன்னு சொல்லி எழுத்தாளர் நிவேதிதா லூயிஸ் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருப்பாங்க, அன்பின் பத்மா சுப்பிரமணியம் அவர்களே அப்படின்னு அந்த கட்டுரை தொடங்கும். எனக்கு இப்ப இதுல நீங்க வந்து அவங்கள நீலாமா வந்து ஏதோ கொஞ்சம் ரொம்ப உயர்த்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இதை பதிவு பண்ணணும்னு தோணுச்சு. அதுதான் எது எப்படி கலை இலக்கியம் நம்ம என்ன பேர்ல சொன்னாலுமே இது வந்து ஒரு துயரான வாழ்வுதான். அந்த தமிழகத்தில் தேவதாசிகள் புக்கெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இன்னும் பெரிய ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட புத்தகம் அது. அந்த வகையில இன்னைக்கு ஒரு நல்ல புத்தகத்தை பகிர்ந்திருக்கிறீங்க. சூப்பர் மிஸ், வாழ்த்துக்கள். தொடரட்டும். இங்க பஸ்ல பாட்டு போட்டுட்டு இருக்கனால சத்தத்துல கேக்குதா என்னன்னு தெரியல, இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். தேங்க்யூ மிஸ், தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி. கலாவளி அம்மா வணக்கம். வணக்கம்மா. ஒரு நல்ல புதிய கருத்துக்களை நான் இது தெரிஞ்சுக்கினேன்.
உண்மையிலே மிகச்சிறப்பாக நீங்க இந்த புத்தகத்தை விமர்சனம் சொன்னீர்கள். ஆக்சுவலா பார்த்தாக்கா எனக்கு நிறைய விஷயங்கள் புதுமையாக இருந்ததோட மட்டுமல்லாமல் ஒரு விஷயத்துல எவ்வளவு அளவுக்கு அவர்கள் இதுக்காக வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய மனம் எந்த அளவுக்கு அது இதுல நமக்கு இது இந்த மாதிரி முத்திரை கொத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்ததுன்னா அந்த பெண்கள் எவ்வளவு அளவு மன அழுத்தத்தில் இருந்திருப்பார்கள் என்பதை மிக அழகாக இந்த புத்தகம் எடுத்து சொல்றதாக நான் கருதுகிறேன். அது இல்லாம முக்கியமா நீங்க சொன்னீங்க, இதனால நான் அது அந்த ஆசிரியர் கருத்தா இல்ல நீங்க முடிவுரையில முடிச்சீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. தேவதாசிகளை பற்றி நான் கடைசியா நீங்க சொன்னீங்களே இறுதியா முடிக்கும் பொழுது நான் இதுக்காக தேவதாசிகளை பற்றி நான் சொல்வதா நினைக்க வேண்டாம் அப்படின்றது உங்களுடைய கருத்தா புத்தகத்துல எழுதிருந்தா? புத்தகத்துல எழுதியிருக்கு. அப்போ அந்த நீலாமாவுக்குமே நீலாமா சொல்றாங்க அந்த மாதிரி நான் ஆதரிச்சு பேசுறேன், நீங்க நினைச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஆழமான படுகொலிகளில் இருந்து கொண்டே தன் வாழ்வை கலையாக இலக்கியமா மாற்றிவிட ஒரு பெண்ணால் மட்டுமே முடிகிறது. அது நான் ஆதரிக்கிறேன்னு நினைக்காதீங்க, வாசகர்கள் எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் அப்போ அந்த எழுதுன எழுத்தாளருக்கு இது சார்ந்து ஒரு பயம் இருக்கு, யாராவது தப்பா புரிஞ்சு இதெல்லாம் இல்ல. ஆக்சுவலா இதெல்லாம் தெரியப்படுத்த வேண்டும். பெண்களுடைய நிலை எப்படிலாம் இருந்தது அப்படின்ற விஷயம் மக்களுக்கு தெரியணும். அவர்கள் இந்த மாதிரியாவும் கஷ்டப்பட்டிருக்காங்க. இதுக்கு பெண் மட்டுமே காரணம் அல்ல. இந்த மாதிரியான ஒரு நிலைமை அவர்களுக்கு ஏற்படுதுன்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்றது நமக்கு புரியும். ஆமா, நிச்சயமா. அதனால அந்த விஷயங்கள் நம்ம வெளிப்படுத்துறதுக்கு நிச்சயமாக இனிமே தயங்கவே கூடாது. எல்லாருமே இந்த மாதிரி புத்தகங்கள் எடுத்து நீங்க சொல்லும்போது இன்னுமே பறந்துபட்ட ஒரு அறிவு எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த வகையில் மிகச்சிறப்பாக இருந்தது. நன்றிமா. நன்றி. நன்றிமா. நன்றி. கலாவல்லி மேடம் தெளிவா சொன்னாங்க. அதை இது இந்த தேவதாசி ஒழிப்புல பங்கெடுத்துருக்க முத்துலட்சுமி ரெட்டி, இந்த மாதிரி மோவாலு அம்மையார் இவங்கெல்லாம் அதுல ரொம்ப ஈடுபட்டாங்க. அது பெரியாருடைய இது தாக்கம் அதுல இருந்தது. அதாவது இவங்கெல்லாம் பண்ணதுனாலதான் இந்த திராவிட இயக்கங்கள் உருவான அடிப்படையில தான் அது ஒழிக்கப்பட்டதை தவிர அது இனி அதை பத்தி எல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. அதெல்லாம் அதாவது ஒழிச்ச பிறகு அதுல போய் என்ன பண்ண போறோம்? அந்த காலத்துல கஷ்டப்பட்டாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அதை பத்தி இப்ப பேசவே கூட வேணான்னு நான் நினைக்கிறேன். இது இது நமக்கு ஒரு தலைகுடி தான். அதாவது நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு இந்த எல்லாத்தையுமே ஒரு ஜாதி அடிப்படையில கொண்டு போறானு. எல்லா நிலையிலும் ஜாதி அடிப்படை இருக்கு. அதை இப்போ ஒழிச்சுதானே இதெல்லாம் இருக்குது. அதனால தேவதாசின்றது இந்த காலத்துல எழுதியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க பெண்கள் அப்படின்றத சொல்றாங்க. அது கரெக்டு தான். அது பெண்கள் மட்டும், அதாவது ஆண்களும் ஏன்னா இதுல சம்மந்தப்பட்டு தானே இருக்கிறாங்க. இது ஒரு சமூக சீரழிவு தான். அதை போக்கி இருக்கிறாங்க. அதுல நம்ம எல்லாரும் சந்தோஷப்படலாம். அது இன்னமும் அது தொடர்ந்ததுன்னா அது நம்ம அது சம்மந்தமா பேசுறதுல அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் ஒழிக்காச்சு அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இதெல்லாம் தெளிவா கலாவல்லி மேடமும் அதே மாதிரி அமலா மேடமும் சொன்னாங்க. இந்த பரதநாட்டியம் இது பாருங்க, சதுராட்டம் ஆடுறது தான் அந்த தேவதாசி முறையில வந்தது. அந்த தாசி என்ற வார்த்தையினாலதான் இப்படி இருக்குது. தேவர் அடிகால்னு இருந்ததுன்னா இருந்திருக்காது. இந்த தாசின்னு கொண்டாந்துட்டாங்க. தாசின்றது ஒரு மோசமான சொல் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்ததுதான் அந்த சமுதாயத்தில் பரப்பப்பட்டது. அது ஒழிக்கப்பட்டது. அதனால அந்த விதத்துல நம்ம இது தலைநிமிர்ந்து நிக்கலாம். தமிழர்கள் அதுல தலைநிமிர்ந்து பேசலாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அது இனிமேட்டு இது இந்த மாதிரியான நூல்கள் அப்ப கஷ்டப்பட்டதை நம்ம தெரிந்து கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த விதத்துல நல்ல சிறப்பா சித்ரா மேடம் இது பண்ணாங்க. இல்லை, நல்லாவும் எழுதியிருப்பாங்க உங்களுக்கு. அந்த புத்தகம் அருமையாக எழுதியிருக்காங்க. நீலான்றவங்க நல்லா எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நூலை முழுமையாக படித்தா தெரியும்னு நினைக்கிறேன். நன்றி ஐயா. ரொம்ப ரொம்ப சிறப்பா நீங்க கருத்துரை பண்ணாங்கம்மா. நல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அழகா இருந்ததுமா. அந்த நீலா எழுத்தாளர் நீலா அவர்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய பாராட்டுதல்கள். இது முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இந்த தேவதாசி முறை ஒழிக்கணும்னு சொன்னபோது அதை அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது மூதறிஞர் ராஜாஜி. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, போயிட்டு பெரியார்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க.
அதெல்லாம் ஒழிக்கலாம் கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னபோது பெரியார் வந்து அப்படின்னா அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் நீங்க அந்த அந்த தொழிலை செய்ய சொல்லுங்க, இந்த தேவரடியார்களா மாறிட சொல்லுங்கன்னு சொல்லி பெரியார் சொல்லி அனுப்புறாரு. அது போல இவங்க எல்லாருமே முத்துலட்சுமி ரெட்டி, அதுக்கு முன்னாடி மூவலூர் ராமாமிர்தம் அம்மா, பெரியார், இவங்க இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டாங்க. ஆனா நீங்க வந்து அந்த 4 பேருக்கு நன்றின்னு சொல்லி கடைசி அத்தியாயம்னு சொன்னீங்க. அது இன்னொருத்தர் யாருன்னு தெரியல. இந்த 3 பேர் ஓகே தான். அந்த ஏமி கார் மைக்கேல் அப்படிங்கிறவங்க. ஓ ஓஹோ அப்படியா? இவர் தென் மாவட்டங்களில் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ முத்துலட்சுமி, ஓஹோ தென் மாவட்டங்களின் முத்துலட்சுமி ரெட்டி தான் அவரா? ஓஹோ ஏமி கார் மைக்கேல். ஓகே ஓகே. அப்ப இந்த 4 பேரும் தான் இதுக்கு இந்த முறை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டவர்கள் இல்லையா? இவங்களும் ஒரு பெண் தான். ஏமி கார் மைக்கேலும் ஒரு பெண் தான். அவங்களும் ஒரு பெண் தான். ஓகே ஓகே. பெரியாரை தவிர பாக்கி 3 பேரும் பெண்கள் தான். ஓகேம்மா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்ப அருமை, ரொம்ப ரொம்ப அருமை. அந்த முதல் தேவரடியார் பாப்பம்மாட்ல இருந்து இப்போ லேட்டஸ்டா விராலிமலையில இன்னும் கூட அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, கடைசியா இருந்தவங்க. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல வந்து நிறைய பேர் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினாங்கல்ல. அப்ப போய் அவங்கள வாழ்த்துக்களா சொல்லிட்டு வரும்போது அவங்க அப்படியே ரொம்ப வயதான தோட்டத்துல இருந்தாங்க, வாயெல்லாம் அப்படி ஒரு மாதிரி பேச முடியாம இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களோட நிலைமையை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நேரடியாவே அவங்களோட வீட்டுக்கு போய் பேசுனதாகலாம் வீடியோலாம் கூட இருந்துச்சு. அருமைமா அருமைமா, ரொம்ப அருமையா இருந்ததுமா. ரொம்ப ரொம்ப அருமை. வாழ்த்துக்கள்மா, பாராட்டுக்கள். நன்றிமா. நன்றி நன்றி.